என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு தீய சக்திகளுக்கு மேலான தேவனின் வெற்றி. பலர் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலே என்னை நோக்கி ஏதோ ஒரு தீய சக்தி தாக்குகிறது என்று பயப்படுகிறார்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் பயத்தில் வாழ வேண்டியவர்கள் அல்ல, வெற்றியில் வாழ வேண்டியவர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் எதிரி நம்மை நேரடியாக தாக்காமல் தந்திரமாக தாக்க முயற்சிக்கிறான். நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறான். ஜெபிக்க விடமாட்டான். நம் தேவனை சந்தேகப்பட வைப்பான். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனோடு இருந்தால் எந்த இருளின் சக்தியும் உங்களை வெல்ல முடியாது. இது உண்மைதானே சகோதரிகளே? சங்கீதம் 91ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. இரவு நேர பயம் வந்தாலும், மனதில் கலக்கம் வந்தாலும், வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். சில நேரங்களில் நாம் பிரச்சனையை பார்த்து மிகவும் பயப்படுகிறோம். ஆனால் தாவீது என்ற ஒரு மனிதன் கோலியாத்தை பார்த்தபோது பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனையாகவே அவன் பார்க்கவில்லை. தன்னோடு இருந்த தேவனின் மகத்துவத்தை தான் பார்த்தார். அதேபோல் நாமும் பிரச்சனையை அல்ல, தேவனை பார்க்க வேண்டும். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது உங்களை அச்சுறுத்துகிறதா? குடும்ப பிரச்சனையா? கடன் சுமையா? அல்லது உடல் நலத்தை பற்றிய கவலையா? எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்பமாக ஜெபியுங்கள். வேதாகமத்தை வாசிக்க ஒருபோது மறக்காதீர்கள். தேவனை நம்புங்கள். பயம் வந்தால் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள்: என்னோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். இப்படியாக சொல்ல வேண்டும். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய வெளிச்சம் வந்தால் அது மறைந்துவிடும். அதே போல்தான் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் எல்லா இருளும் விலகி போகும். என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் தேவனிடம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும்,
அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். அவர்களுடைய பயங்களை நீக்குங்கள். அவர்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் சடுதி மரணத்திலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு சமாதானத்தையும் தைரியத்தையும் கொடுங்கள் அப்பா. எந்த திறமையும் அவர்களுக்கு வீணாக போகாதபடி செய்யும் அப்பா. எந்த தீமையும் அவர்கள் குடும்பத்தை மேற்கொள்ளாதவாறு காத்தருளும் அப்பா. உம்முடைய வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படட்டும். அவர்கள் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் செலுத்தி தீயோனின் வலையில் விழுந்து விடாமல் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கச் செய்யும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வீடியோவை தினமும் பார்க்க வேண்டுமென்றால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் ஆமன் என்று பதிவிடுங்கள்.